Hello friends, welcome to RK Automotive Diagnostics. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாயை தொட்டுருச்சு. அண்ட் நிறைய பேர் அவங்கவுங்க வண்டியை எல்பிஜிக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் எல்பிஜியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸோட பாதி ரேட்டு தான். அண்ட் நம்மளுடைய வண்டியை எல்பிஜிக்கு அப்கிரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஃபியூவல் காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதியாக குறையும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹோண்டா ஜாஸ் 2009 பெட்ரோல் மாடலுக்கு LPG Sequential கிட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய LPG கிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா Stag Go Fast 200 LPG Sequential கிட். அண்ட் இது ஏன் சீக்வென்ஷியல் கிட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் இன்ஜெக்டர்ஸ் நம்மளுடைய வண்டியில் எந்த சீக்வென்ஸில் இன்ஜெக்ட் பண்ணுமோ அதே சீக்வென்ஸில் நமக்கு LPG இன்ஜெக்டர்ஸும் நம்மளுடைய இன்ஜினில் இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே நமக்கு LPGயில் கிடைக்கும். அண்ட் அதனால் நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு LPGக்கும் பெட்ரோலுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரியாது. வண்டி ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதோட மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல்லேருந்து 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் கம்மியாக தான் கொடுக்கும். இப்போ நம்ம LPG கிட்டோட முக்கியமான காம்போனன்ட்ஸை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் கேஸ் வேப்பரைசர் அல்லது கேஸ் ரெடியூசர். அண்ட் இதோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய LPG கேஸை லிக்விட்லேருந்து வேப்பர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கேஸை ஆப்டிமம் ப்ரெஷருக்கு ரெகுலேட் பண்ணவும் யூஸ் ஆகுது. இந்த காம்போனன்ட் எப்படி லிக்விட்லேருந்து வேப்பர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ரேடியேட்டர் ஹாட் வாட்டரை இதுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய LPG லிக்விட்லேருந்து வேப்பர் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மாதிரி வேலை செய்யும். அண்ட் இந்த வேப்பரைசர் உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேஸ் டயஃப்ராம் இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா நம்மளுடைய ஆப்டிமம் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ண தான் யூஸ் ஆகும். நமக்கு தேவைன்னா கேஸ் ப்ரெஷரை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அண்ட் இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டியூனிங் ப்ராசஸ் அப்போ தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் LPG இன்ஜெக்டர் ரெயில். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய LPG கேஸை தனித்தனியாக ஒவ்வொரு சிலிண்டருக்கும் இன்ஜெக்ட் பண்ணுறது தான். அண்ட் இதோட இன்ஜெக்டர் சீக்வன்ஸ் நம்மளுடைய பெட்ரோல் இன்ஜெக்டர் சீக்வன்ஸ் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி வேலை செய்யும். அது எப்படி பாசிபிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய LPG Sequential கிட்டுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பெட்ரோல் இன்ஜெக்ஷன் சீக்வன்ஸை கேப்சர் பண்ணி நம்மளுடைய கேஸ் இன்ஜெக்டருக்கு அனுப்பும். ஸோ அது மூலமாக நம்மளுடைய கேஸ் இன்ஜெக்டர் அப்படியே பெட்ரோல் இன்ஜெக்டர் சீக்வன்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்ஜினுடைய ஒவ்வொரு சிலிண்டர்ஸ்க்கும் தனித்தனியாக LPG இன்ஜெக்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் மல்டி வால்வ். அண்ட் இதோட லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் டேங்க்கில் இருக்கும். இதில் என்னென்ன வால்வ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்புட் வால்வ், அவுட்புட் வால்வ், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், அதுக்கப்புறம் ஒரு ஷட் ஆஃப் வால்வ், அதாவது நீடில் ஷட் ஆஃப் வால்வ் இருக்கும். அண்ட் இந்த மல்டி வால்வ் அசம்பிளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளோட் இருக்கும் நம்மளுடைய கேஸ் எந்த லெவலில் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் ஒரு அனலாக் டைப் கேஸ் லெவல் இண்டிகேஷன் சென்சார் இருக்கும். ஸோ அந்த சென்சாரில் இருந்து தான் நம்மளுடைய கேஸ் சுவிட்சுக்கு லெவல் இண்டிகேஷன் சிக்னல் வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் LPG கிட்டோடைய எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல். அண்ட் இது தான் நம்மளுடைய LPG கன்வர்ஷனுடைய பிரெயின். ஸோ இதோட வேலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெட்ரோல்லேருந்து கேஸ் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுடைய பெட்ரோல் இன்ஜெக்டர்ஸை ஷட் டவுன் பண்ணுறதும் அண்ட் கேஸ் இன்ஜெக்டர்ஸை நம்மளுடைய பெட்ரோல் சீக்வன்ஸ்க்கு ஏற்ப ஓப்பன் பண்ணுறதும் டிசைட் பண்ணுறது இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல் தான். இது நம்ம டியூனிங் ப்ராசஸ் அப்போ நம்ம கெலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி கெலிப்ரேஷன் வேரி ஆகிட்டே இருக்கும். LPG கன்வர்ஷனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் மற்றும் டீட்டெயில்ஸோடைய வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா LPGயோடைய லேஅவுட் டயக்ராம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்மளுடைய வேப்பரைசர், கேஸ் இன்ஜெக்டர் மற்றும் கேஸ் ஹோஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்மளுடைய வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் LPG கேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டேங்க்லேருந்து நம்மளுடைய வேப்பரைசருக்கு காப்பர் டியூப் மூலமாக வரும். அண்ட் வேப்பரைசர்லேருந்து நம்மளுடைய கேஸ் இன்ஜெக்டருக்கு ஃபில்டர் மூலமாக ஒரு மேப் சென்சார் வழியாக ரப்பர் டியூப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேஸ் இன்ஜெக்டர்லேருந்து நம்மளுடைய இன்ஜின் சிலிண்டர்ஸுக்கு தனித்தனியாக ரப்பர் ஹோஸ் மூலமாக நம்மளுடைய LPG போய் சேரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய Stag Go Fast 200 LPG Sequential கிட்டோடைய வயரிங் டயக்ராம்.
ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் எல்பிஜி ஹார்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இந்த ஒயரிங் கிட்டை நம்மளுடைய வண்டியில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பிக்சரில் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட எல்பிஜி ஒயரிங் கிட்டையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது டியூனிங் ப்ராசஸ் அப்போ எடுத்த வீடியோ. அண்ட் இந்த கலிப்ரேஷன் அண்ட் டியூனிங் ப்ராசஸ் எப்போ பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எல்பிஜி கிட்டை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஒயரிங் கிட் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த கலிப்ரேஷனை பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அது மூலமாக தான் நம்மளுடைய கலிப்ரேஷனை பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளேயாக இருக்கும். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எல்பிஜி கன்வர்ஷனில் இருக்கக்கூடிய எரர் கோட்ஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்ஸை டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்பிஜி கன்வர்ஷன் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கிறேன். அண்ட் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸோடைய ஒர்க்கிங் அண்ட் யூசேஜை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.